கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தில் வந்து இதுவரைக்கும் 59 பேர் வந்து இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, நெறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நெறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. ரீசெண்டா மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் வந்து எல்லாரையும் வந்து பார்க்க போயிருந்தாங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்றாங்க வந்த எல்லாருமே. ஸோ கமலஹாசனோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுக்கடைகள் வந்து மூடுறதுனால வந்து இந்த சம்பவங்கள்லாம் வந்து நடக்காம இருக்காது. குடிக்காதேன்னு சொன்னா யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. இதுக்கு பதிலா நம்ம வந்து அந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, சாலை விபத்து நடக்கிறதுனால வந்து போக்குவரத்தை வந்து நிறுத்த முடியாது. அதே மாதிரி தான் இப்போ இந்த விஷ சாராயம் விபத்து இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால வந்து குடிக்காதேன்னு சொன்னால் யாருமே குடிக்காமல் இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து விழிப்புணர்வு தான் அதிகமாக்கணும். இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சறனாலேயோ அது யூஸ் பண்ணுறதுனாலையோ என்னெல்லாம் பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து விளக்கி சமுதாயத்துக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வந்து நிறைய விழிப்புணர்வு போர்ட்ஸ்லாம் வந்து நிறைய வைக்கணும். ஸோ இது மாதிரி மக்களை வந்து அவேர்னஸ் படுத்துகிற வேலை தான் வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சொல்கிறார். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.